தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்று நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்றி எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கியின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய முன்வந்ததால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உறுதியாயிரு. துன்ப வேளையில் பதற்றவுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்பொழுது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் முளையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார், உன் வழிகளை சீர்படுத்துவார். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்திற்காக காத்திருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சு நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? ஆண்டவரை மன்றாடினோரில் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றப்படுகிறவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பகத்தக்கவனாய் வாழ். ஆண்டவர்களே மகிழ்ச்சிக்கொள், உன் உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி
வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை திருவார்த்தைகள் 30 37 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 அழைத்து அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 1995 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இண்டூர் என்கின்ற நகரத்திலே, அதன் அருகே இருந்த உதய் நகர் என்கின்ற ஒரு பேருந்து தளத்திலிருந்து பயணித்து கொண்டிருந்த அருட்சகோதரி ராணி மரியா சம்பந்தர் சிங் என்கின்ற ஒரு வஞ்சகனால் ஏறக்குறைய 40 தடவை கத்தியால் குத்தப்பட்டு பேருந்திலே கொல்லப்பட்டார். இன்று அந்த முத்தி பேறு பெற்ற அருளாளரான ராணி மரியாவை நாம் நினைவு கூறுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று நாம் பார்க்கின்ற போது, ராணி மரியா இறந்த பிறகு அந்த சம்பந்தர் சிங் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு இருந்த தருணத்திலே அந்த சம்பந்தர் சிங்குக்கு ஒரு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு என்று பார்க்கின்ற பொழுது, உங்கள் சொந்தக்காரர்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்போது சம்பந்தர் சிங் நினைத்தார், நிச்சயமாக என்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ வரப்போவதில்லை. அப்படி இருக்க யார் என்னை காண்பதற்காக வருகிறார்கள் என்று அவர் வெளியே சென்று பார்த்தபோது மிகப்பெரிய அதிர்ச்சியானது காத்து கொண்டிருந்தது. காரணம், அருட்சகோதரி ராணி மரியாவினுடைய குடும்பத்தாரும் சகோதர சகோதரிகளும் அங்கே சம்பந்தர் சிங்கை பார்க்க வந்தார்கள். வந்தவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், நாங்கள் அனைவரும் உங்களை மன்னிக்கின்றோம். ஆகவே இனி நீர் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருப்பீர் என்கின்ற வார்த்தைகளை அவரிடம் சொல்லுகிறார்கள். கண்ணீரோடு தேம்பி தேம்பி அழுத சம்பந்தர் சிங் அவர் சொல்லுகிறார், அன்றுதான் என்னுடைய வாழ்க்கையில ஏறக்குறைய பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் நல்ல உறக்கத்தை உறங்கினேன் என்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, யார் பெரியவர்கள்?
இதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு சுருக்கமாக ஆண்டவர் சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். ஆகவே நான் தான் பெரியவன், என்னால் எல்லாமே முடியும் என்று இருந்தவர் சம்பந்தர் சிங். ஆகவே எப்படியாவது இந்த அருட்சகோதரியை அழித்தால், இதோ இந்த இடத்தில் இருக்கின்ற மிக முக்கியமாக ஏழை எளியவர்கள் அந்த சகோதரியின் பக்கமாக இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் தடுத்து விடலாம், பணக்காரர்கள் அனைவரையும் காப்பாற்றலாம் என்று அன்று அந்த அருட்சகோதரியை அவர் கொலை செய்தார். ஆனால் அத்தகைய ஒரு வீராப்போடு பெரியவராக இருந்த சம்பந்தர் சிங், அந்த குடும்பம் முழுமையாக அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்ட போது அங்கே அவர் மிக மிக ஒரு சிறியவராக மாறுகின்றார். அது மட்டுமல்ல, அந்த குடும்பமானது ஆண்டவர் சொல்வதைப் போல அவர்கள் பெரியவர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது? பல தருணங்களிலே நாமும் பெரியவர்களாக தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஒருபோதும் நம்மை தாழ்த்த மனம் இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் பார்க்கின்றோம், ராணி மரியாவுடைய வாழ்க்கையிலே சிறியவர்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக அவர் தாழ்த்தினார். ஏழை எளியவர்களுக்காக தன் உயிரை கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவும் அதை தான் இன்று நற்செய்தியிலே சொல்லுகிறார். நான் பாடுகள் பட வேண்டும், உங்களுக்காக நான் மரிக்க வேண்டும். ஆகவே யார் ஒருவர் மற்றவர்களுக்காக தானமாக தன் உயிரையோ அல்லது எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் என்றால், யார் ஒருவர் தன்னையே தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் அதை நிறைவாக மாற்ற முடியும். ஆகவேதான் மனிதரின் கையில் தன்னை கொடுத்த கடவுளினுடைய தாழ்ச்சியை இயேசுவிடம் நாம் பார்க்கின்றோம். ரால்ஃப் எமர்சன் என்கின்ற ஆங்கில கவிதை மாமேதை அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். Great men are those who are willing to be little. அதாவது யார் பெரியவர் என்றால், யார் தன்னை சிறியவராக தாழ்த்தி கொள்ளுகின்றார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள், பெரியவர்கள். இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கற்று தருகின்றவராக இருக்கின்றார். ஆகவேதான் நீங்கள் பெரியவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? இதோ இந்த குழந்தையைப் போல மாறுங்கள் என்று சீடர்களுக்கு முன்பாக ஒரு குழந்தையை அவர் காண்பிக்கின்றார். காரணம், குழந்தைகள் ஆர்வமிக்கவர்கள். குழந்தைகள் ஆர்வத்தோடு எல்லா கேள்விகளையும் பதிலையும் எதிர்பார்க்கின்றவர்கள். ஆகவே இறைவன் மீதும் இயேசுவின் மீதும் ஆர்வத்தோடு தேடுகின்றவர்களாக குழந்தைகள் இருப்பார்கள். ஆகவே குழந்தைகளைப் போல மாறுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். அதே நேரத்திலே குழந்தைகள் விரைவாக மன்னிக்கக்கூடியவர்கள். தந்தை அடித்தாலோ, தாய் அடித்தாலோ, சகோதரர் அடித்தாலோ ஒரு நிமிடம்தான். அதன் பிறகு அவர்கள் சிரித்து கொண்டே அவர்களோடு விளையாடுபவர்கள் குழந்தைகள். ஆகவே மன்னிக்க மனம் கொண்டவர்களாக இருக்கின்ற குழந்தைகளைப் போல நீங்கள் மாறுங்கள், நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, குழந்தைகளுக்கு நம்பிக்கை அதிகம். நம்பிக்கை மிகுதியானது எப்போதுமே குழந்தைகளுக்கு எப்போதும் இருக்கும். ஆகவே ஆண்டவர் அந்த குழந்தையைப் போல, அந்த பிள்ளையைப் போல நம்பிக்கை மிகுதியிலே இருக்க நம்மை அழைக்கின்றார். இறுதியாக, கள்ளம் கபடற்ற உள்ளம். அந்த கள்ளம் கபடற்ற உள்ளத்தில்தான் தாழ்ச்சியானது என்றுமே விளங்கும் என்பதை அந்த குழந்தையை வைத்து ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்றார். புனித பிரான்சிஸ் சலேசியார் அவர் மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அழகையை கட்டுப்படுத்த அல்லது அழகையை விரட்ட நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம், த வெப்பன் என்ன என்று சொல்லுகின்ற போது தாழ்ச்சி, ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி இஸ் த வெப்பன் டு டிரைவ் டீமன்ஸ். ஆகவே நான் தாழ்ச்சியாக இருக்கின்ற போது அழகை என்னிடம் வராது, அழகைக்குரிய குணங்களும் என்னிடம் இருக்காது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்றுமே தாழ்ச்சியோடு இருக்கின்ற போது கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, யார் பெரியவர் என்பது கேள்வி அல்ல, யார் கடைசி வரையிலும்
தாழ்ச்சியோடு சிறியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே பெரியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தூயாவி ஆசி வேண்டி பலியை தாருங்கள். நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள். அன்பை தாருங்கள். உங்கள் அன்பை தாருங்கள். தூயாவி ஆசி வேண்டி பலியை தாருங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை விரைவாக தரும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் வேண்டி மன்றாடுகிறோம். மேலும் எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அருளாளர் அருட்சகோதரி ராணி மரியா, மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியார் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.